குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸி மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் ஃபஸி காம்ப்ளிமெண்ட். ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்டும் ஆப்ரேஷன்ஸும் ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டோட லாஸ்ட்டில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருந்தோம். ஏ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ ஆஃப் எக்ஸ். A intersection B of x is equal to minimum of A of x comma B of x, and A union B of x is equal to maximum of A of x comma B of x அப்படின்ட்டு. ஸோ இந்த மூணு ஆப்ரேஷன்ஸை தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்டு ஃபஸி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸி காம்ப்ளிமெண்ட் ஏபி ஃபஸி செட் ஆன் எக்ஸ். கேபிட்டல் ஏங்கிறது வந்து ஒரு ஃபஸி செட்டு. சிஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, சிஏ இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ என்னது அப்படின்னா சி ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை தான் இதுக்கு வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். டு ஈச் மெம்பர்ஷிப் கிரேட் ஏ ஆஃப் எக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஏ ஆஃப் எக்ஸுக்கும் கரஸ்பாண்டிங்காக சி ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸுங்கிற வேல்யூவை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா சி ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஏ ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த டெஃபனிஷன். So to produce meaningful fuzzy complement, the fuzzy function C must satisfy the following axioms. So fuzzy complement இருக்குல்ல, அந்த C அப்படிங்கிறது தான் வந்து fuzzy complement. அது for at least 2 following axioms அது வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 4 axioms வந்து உண்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சியம்ங்கிறது என்னது அப்படின்னா வந்து சி ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அண்டு சி ஆஃப் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ C1ங்கிற ஆக்சியம் என்னதுன்னா சி ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அண்ட் சி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ரெண்டாவது ஆக்சியம் என்னது அப்படின்னா ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு 0,1. ஸோ ஏ கமா பிங்கிறது வந்து 0,1ங்கிற இன்டர்வலில் எழுதோம் அப்படின்னா if a less than or equal to b, then c of a is greater than or equal to c of b. ஸோ இதுக்கு பேர் வந்து மோனோட்டோனிசிட்டி. இந்த ஆக்சியமுக்கு பேர் மோனோட்டோனிசிட்டி. a less than or equal to b அப்படின்னா c of a is greater than or equal to c of b. ஸோ தேர்ட் ஆக்சியம் என்னது அப்படின்னா வந்து சி இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ சிங்கிறது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து தேர்ட் ஆக்சியம். ஸோ லாஸ்ட் ஆக்சியம் என்னது அப்படின்னா சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து லாஸ்ட் ஆக்சியம். ஸோ இந்த ஆக்சியமை வந்து நம்ம இன்வல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் சி இஸ் இன்வல்யூஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த 4 ஆக்சியமில் அட்லீஸ்ட் 2 ஆக்சியம்ஸை வந்து அந்த சி வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரம். let a function c from 0,1 to 0,1 satisfies axioms C2 and C4. C அப்படிங்கிற நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து மேலே பார்த்த ஆக்சியம்ஸில் வந்து C2 C4 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது மோனோட்டோனிசிட்டியும் வந்து இன்வல்யூஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா தென் C must satisfy the axiom C1 and C3. அதாவது C2 C4 அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்போ C1 C3யையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ட்டு சொல்லணும். மோரோவர் C must be a bijective function. C வந்து பைஜெக்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த தியரமில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எம்எஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா த ரேஞ்ச் ஆஃப் சி இஸ் 0,1. ஸோ சியோட ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுலேருந்தே வந்து சொல்லிடலாம். ஸோ சியோட ரேஞ்ச் வந்து 0,1 அப்படிங்கிறதுனால அப்போ இதுலேருந்தே நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா சி ஆஃப் 0வோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 அப்படின்னும், அதை மாதிரி சி ஆஃப் 1ஓட மினிமம் வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட முடியும். ஸோ சியோட ரேஞ்ச் வந்து 0,1ன்னு இருக்கிறதுனால சி ஆஃப் 0ஓட மேக்ஸிமம் வேல்யூ 1, சி ஆஃப் 1ஓட மினிமம் வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து இந்த சிங்கிறது வந்து C2வை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா. C2ங்கிற ஆக்சியம் என்னதுன்னா a less than or equal to b அப்படின்னா C of a is greater than or equal to C of b. அதுதானே வந்து ரெண்டாவது ஆக்சியம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா a less than or equal to bக்கு பதிலாக C of 0 less than or equal to 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து a less than or equal to b அப்படின்ட்டு. தென்
சி ஆஃப் ஏவா ரெண்டு பக்கமும் சியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ சி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி ஆஃப் பி அப்படின்ட்டு எழுதிக்க முடியுமா? ஸோ நான் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வந்து இப்படி எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா தென் பை axiom C4 படி பார்க்கணும். ஸோ C4ல் என்னது அப்படின்னா சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது தானே வந்து 4வது axiom. ஸோ இந்த 4வது axiom வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4வது axiom அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு என்னது இருந்துச்சுன்னா சி ஆஃப் 0 less than or equal to 1 இருந்துச்சு. நம்ம C of 0 greater than or equal to 1 ரெண்டாவது axiom யூஸ் பண்ணி எழுதணும். பட் 4வது axiomல பார்த்தோம் அப்படின்னா C of A is equal to A அப்படின்ட்டு தெரியும். அப்போ இதனோட வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். சாரி, இந்த சைடு வந்து C of 1. ஓகேவா? இதை வந்து நம்ம 0ன்னு சொல்லிடலாம் 4வது axiom அப்ளை பண்ணால். அப்போ நமக்கு என்னது கிடச்சிரும் அப்படின்னா C0 greater than or equal to C of 1 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஏற்கனவே நம்ம முதல்ல எழுதி வச்சுருக்கிறோம் என்னென்னா C of 1ங்கிறது வந்து greater than or equal to 0 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணும்போது C of 1 is equal to 0 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். therefore நம்ம என்ன சொல்லிடலாம்னா C of 1 equal to 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். சிமிலர்லி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா C of 0 equal to 1 அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போ C of 0 equal to 1, C of 1 equal to 0ன்னு கிடைச்சிட்டதுனால இதுதானே வந்து ஃபஸ்ட்டு axiom. அதனால C வந்து axiom 1 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து axiom C3 சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிடுவோம்னா சியை வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிடுவோம். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் axiom C3 சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சியை வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா 1 on 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு அப்சர்வ் தட் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஸோ ஏங்கிறது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ல் இருக்கும்போது தேர் எக்ஸிஸ்ட் சம் பி பிலாங்ஸ் டு சி ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு 0,1 சச் தட் நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா சி ஆஃப் பி ஈக்குவல் டு சி ஆஃப் ஏ அப்படின்ட்டு எழுதலாம். that means என்னது அப்படின்னா C is a function from closed interval 0,1 to closed interval 0,1 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா for each A belongs to closed interval 0,1. ஸோ இந்த இன்டர்வலில் எடுத்தோம் அப்படின்னா there exists some B belongs to in the closed interval 0,1 such that B equal to C of A அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். பட் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் சிங்கிறது தானே இந்த ஃபங்க்ஷனு. அதனால் என்ன செய்ய போகிறோன்னா இதில் ரெண்டு பக்கமும் வந்து நம்ம சியை வந்து ஆக்ட் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் சி ஆக்ட் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் ஏ அப்படின்ட்டு கிடைக்கும். பட் ஃபோர்த் axiom படி சி ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் ஏ அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து இன்வர்ஸ் மேப் வந்து இதில் எக்ஸிஸ்ட் ஆகுது. சி ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சி ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு கிடச்சிட்டதுனால நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆன் டூ அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா வந்து 1 சொல்லணுமா? ஸோ 1 சொல்கிறதுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துக்கிட்டு இம்ப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு சி ஆஃப் A1 இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் A2 அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி ஆஃப் A1 இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் A2 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் வந்து சியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ சி ஆஃப் A1 is equal to C of A2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஃபோர்த் axiom படி C of A is nothing but A. அப்போ A1 is equal to A2 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த axiom. அப்போ C of A1 equal to C of A2ன்னு எடுத்தோம். A1 equal to A2ன்னு கிடச்சிருச்சு. therefore Cயை வந்து 1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ C 1 on கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால Cயை வந்து நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம்.
ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த சி வந்து axiom C3 சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். axiom C3னா என்னதுன்னா சி வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம கான்ட்ராடிக்டரியாக எடுப்போம். சப்போஸ் சி வந்து டிஸ்கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்ப்போம். சப்போஸ் சி ஹேஸ் அ டிஸ்கண்டினியூட்டி அட் த பாயிண்ட் ஏ. ஸோ ஏங்கிற பாயிண்டில் வந்து டிஸ்கண்டினியூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஏங்கிற பாயிண்டில் இருந்தது அப்படின்னா தட் மீன்ஸ் ஏ நாட் அப்படிங்கிறதுல வந்து டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட் இருக்குது. Assuming to the contrary that C has a discontinuity at the point A, then we have C of A naught. ஏங்கிற பாயிண்டில் டிஸ்கண்டினியூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக C of A naught எக்ஸிஸ்ட் ஆகும். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா C has discontinuity at the point A naught. A நாட்டில் வந்து டிஸ்கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம B நாட் எப்படி எழுத முடியும் அப்படின்னா B நாட் இஸ் நத்திங் பட் லிமிட் ஆஃப் C of A. ஸோ இதனோட அப்பர் லிமிட்டை தான் வந்து சி ஆஃப் ஏவோட லிமிட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பி நாட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ லிமிட் ஆஃப் சி ஆஃப் ஏ இஸ் ட்ரிவியலி கிரேட்டர் தேன் சி ஆஃப் ஏ நாட். இது கண்டிப்பாக சி ஆஃப் ஏ நாட்டை விட கூட தான் வந்து இருக்க போகுது. And therefore there exists some b1 such that b1 அப்படிங்கிறது வந்து 0,1ல எக்ஸிஸ்ட் ஆகுது. எப்படின்னா இந்த b1 வந்து b நாட்டை விட சின்னது ஆனால் சி ஆஃப் ஏ நாட்டை விட பெருசு அப்படின்ட்டு. ஸோ b நாட் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா b1 விட சின்னது ஆனால் சி ஆஃப் ஏ நாட்டை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு b1 வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். such that there exists a1 belongs to 0,1 such that c of a1 equal to b1 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ அப்போ c of a1 is equal to b1 அப்படின்ட்டு கிடச்சிது அப்படின்னா இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆயிரும். ஏன்னா நம்ம சிங்கிறது என்னென்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா இன்பிட்வீன் சி ஆஃப் ஏ நாட் அண்ட் பி நாட் சி ஆஃப் ஏ வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ். ஸோ டிஸ்கண்டினியூஸ் பாயிண்டில் நம்மளால் ஒரு ப்ரீ இமேஜே வந்து கண்டுபிடிக்க முடியாது. சி ஆஃப் ஏ1 ஈக்குவல் டு பி1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ இமேஜே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்குங்கிற மாதிரி வருது. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா சியை வந்து டிஸ்கண்டினியூஸ் அப்படின்ட்டு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. அப்போ சி வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் வந்து இருக்க முடியும். therefore C is continuous. C continuousனா வந்து axiom C3 வந்து satisfied அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ அப்போ இந்த தியரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இது C2 C4 அப்படிங்கிற இந்த மேலே பார்த்து இந்த ரெண்டு ஆக்சியம்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது C1 C3ங்கிற ஆக்சியமையும் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். மோரோவர் இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிக் கிளாஸஸ் ஆஃப் ஃபஸி காம்ப்ளிமெண்ட். ஸோ ஃபஸி காம்ப்ளிமெண்ட்டோட நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஜென்ரல் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் தட் சாட்டிஸ்ஃபைஸ் ஒன்லி த ஆக்சியோமேட்டிக் skeleton and threshold type complements which are defined by. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபஸி காம்ப்ளிமெண்ட். ஸோ ஃபஸி காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ எப்படிப்பட்டதுன்னா தட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஆக்சியோமேட்டிக் skeleton அப்படின்னா மேலே பார்த்தோம்னா இந்த ஆக்சியம் C1 C2 C3 C4 அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அதை மாதிரி த்ரெஷ்ஹோல்டு டைப்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா C of A is equal to 1 for all A less than or equal to T and it becomes 0 for all A greater than T. ஓகேவா? ஸோ இதில் வேர் A belongs to 0,1 and T belongs to closed interval 0 open interval 1. ஸோ இந்த டீயை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்வலில் இருக்கிற மாதிரி டீயை எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை வந்து கீழே உள்ள இந்த டயக்ராமில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்குல்ல இது எல்லாமே வந்து ஆல் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் ஆக்சியம்ஸ் C1 and C2. ஸோ இது வந்து C1 C2ங்கிற ஆக்சியம்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதை வந்து இந்த சர்க்கிளில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த
இன்டீரியர் பாயிண்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா ஆல் கிளாசிக்கல் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ ஆஃப் எக்ஸ். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்கு, இந்த ஃபஸி காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து இன்டீரியரில் வச்சுருப்போம். ஸோ அதை மாதிரி செகண்ட் சர்க்கிள் என்னது அப்படின்னா ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் ஆக்சியம்ஸ் C1 C3. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து C1 C2 C4 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆக்சியம்ஸ். அதுக்குள்ளே உள்ளது என்னது அப்படின்னா வந்து C1 C3 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆக்சியம்ஸு. ஸோ இன்டீரியர் சர்க்கிள் என்னது அப்படின்னா ஆல் இன்வல்யூட்டிவ் ஃபஸி காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்சியம்ஸ் ஃப்ரம் C1 to C4. ஸோ அது வந்து இந்த சர்க்கிள். ஸோ உள்ளே இல்லை இன்டீரியர் பாயிண்ட்டுங்கிறது வந்து கிளாசிக்கல் ஃபஸி காம்ப்ளிமெண்ட். ஸோ இதை வந்து மேலே இந்த த்ரெஷ்ஹோல்டு டைப் காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு இதை வந்து ஒரு ஜென்ரல் ஃபஸி காம்ப்ளிமெண்ட்டு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. The fuzzy complement which is continuous but not involutive is given by C of A is equal to 1 by 2 into 1 plus cos pi A. 1 by 2 into 1 plus cos pi A. ஸோ ஃபஸி காம்ப்ளிமெண்ட் அது வந்து கண்டினியூஸாக இருக்கணும், இன்வல்யூட்டிவாக இருக்கக்கூடாது. அதாவது அது C3ங்கிற ஆக்சியமை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பட் C4ங்கிற ஆக்சியமை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இது டயக்ராமேட்டிக். ஸோ கேல்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ C of 0.33 என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஏக்கு பதிலாக 0.33 அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடும் வந்து ஏக்கு பதிலாக 0.33 போடுவோமா? அப்போ 1 by 2 into 1 plus cos of 1 பையோட வேல்யூ வந்து 180 அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதை போட்டோம் அப்படின்னா நமக்கு cos of 59.4 அப்படின்ட்டு வரும். சிம்பிளிஃபை பண்ணும்போது cos 59.4க்கு நம்ம கேல்குலேட்டரில் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு 0.5090 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0.7545 அப்படின்ட்டு வருது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா C of 0.33யோட வேல்யூ வந்து 0.75 அப்படின்ட்டு சொல்லலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ணணும்னா C of 0.75 வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ 0.75 என்னது வருது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி தான். இப்போ ஏக்கு பதிலாக 0.75 அப்படின்ட்டு போடணும். அப்புறம் 180 into 0.75 வந்து என்னது வருது அப்படிங்கிறது பார்க்கணும். cos of 135. ஸோ இது வந்து cos of 90 ப்ளஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்ட்டு போடுவோமா? ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் போடுவோம். அப்போ இதை வந்து 135 வந்து 90 ப்ளஸ் 45 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். இல்லை காஸ் ஆஃப் 135 நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் கேல்குலேட்டரில். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதனோட வேல்யூ வந்து மைனஸ் 0.7071 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.146 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இன்வல்யூட்டிவ்னா என்னதுன்னா C of A is equal to A அப்படின்ட்டு கிடைக்கணும். ஸோ அது கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ C of A பார்த்தோம் அப்படின்னா C of Aக்கு பதிலாக 0.33 போட்டோமா? அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். C of 0.3யோட வேல்யூ வந்து என்னது வந்துச்சுன்னா 0.75 அப்படின்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் C of 0.75யோட வேல்யூ வந்து 0.15 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா C of 0.33 அப்படிங்கிறது வந்து 0.15 அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் C of A இஸ் நாட் ஈக்குவல் டு A அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா இதை வந்து இன்வல்யூட்டிவ் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடலாம். தேர்ஃபோர் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், பட் வந்து இது இன்வல்யூட்டிவ் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா the Sugeno class is defined by C lambda is equal to 1 minus A divided by 1 plus lambda A. ஸோ C lambda ஏவை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா 1 minus A divided by 1 plus lambda A அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. வேறு லேம்டாங்கிறது எதில் இருக்குன்னா -1, ஓப்பன் இன்டர்வெல்லில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் த பேராமீட்டர் லேம்டா, ஸோ அந்த லேம்டாவை வந்து -1, இதுலேருந்து எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் சரி we obtain one particular involutive fuzzy complement. ஸோ அது ஒன்றுக்கும் ஒரு பர்டிகுலர் fuzzy complement வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் -1, இந்த இன்டர்வல்குள்ளே தான் வந்து 0 அப்படிங்கிற வேல்யூ லை ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ லேம்டாக்கு பதிலாக 0 அப்படின்ட்டு எடுப்போம். லேம்டாக்கு பதிலாக 0ன்னு எடுத்தோன்னா C0 ஆஃப் A வந்து இதுலேருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். C0 ஆஃப் A இஸ் நத்திங் பட் 1 - A டிவைடட் பை 1 + 0 into A. அதாவது 1 - A by 1 which is nothing but 1 - A. ஓகேவா, which is the classical fuzzy complement. ஸோ அதை தான் கிளாசிக்கல் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து சுகெனோ கிளாஸு. நெக்ஸ்ட் வந்து த யாகர் கிளாஸ். த யாகர் கிளாஸ் ஆஃப் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் இஸ் டிஃபைன்டு பை, யாகர் கிளாஸ் எப்படி டிஃபைன்ட் ஆகும் அப்படின்னா, C ஒமேகா ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 1 - A பவர் ஒமேகா ஹோல் பவர் 1/ஒமேகா. C ஒமேகா ஆஃப் A ஈக்குவல் டு 1 - A பவர் ஒமேகா மொத்தமாக பவர் 1/ஒமேகா அப்படின்ட்டு வந்து யாகர் கிளாஸ் டிஃபைன் ஆகும். வேறு ஒமேகா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0, அப்படின்ட்டு சொல்லலாம். விச் இஸ் ஆல்சோ இன்வல்யூட்டிவ். இது வந்து கண்டிப்பாக இன்வல்யூட்டிவாகவும் வந்து இருக்கும். when omega equal to 1, ஒமேகாவை வந்து 1 எடுத்தோன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா C of A is equal to 1 - A அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து கிளாசிக்கல் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு இந்த சுகனோ கிளாஸ் லாஸ்ட்டில் பார்த்துட்டோம். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும்போது யாகர் கிளாஸ் பிகம்ஸ் த கிளாசிக்கல் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணோம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் தான் வந்து இது. ஸோ இதில் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் டெஃபினிஷன் என்னங்கிறத வந்து பார்த்துட்டு 4 ஆக்சியம் C1, C2, C3, C4 என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து C2, C4ங்கிற ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது C1, C3ங்கிற ஆக்சியமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபஸி காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு ஒரு பார்த்துருக்கோம். ஸோ 2 டெஃபினிஷன் வந்து பார்த்தோம். சுகனோ கிளாஸும் யாகர் கிளாஸும் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.